Hello girls and boys, welcome to Blackboard Techniques. இன்னைக்கு கிளாஸ்ல நாம ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல இருக்கிற மேத் கிளாஸ் 10ல செகண்ட் சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ்ல எக்ஸாம்பிள் 2.13 பார்க்க போறோம். क्वेश्चन என்னன்னா find the least positive value of x such that first question 67 plus x is congruent to 1 modulo 4. Second question, 98 is congruent to x plus 4 modulo 5. இப்போ இங்க நாம கண்டுபிடிக்க வேண்டியது least positive value of x. x ஓட வேல்யூ இங்க இந்த x ஓட வேல்யூ என்ன, இங்க இந்த x ஓட வேல்யூ என்ன, இது கண்டுபிடிக்க போறோம். இது வந்து இந்த பேசிக் ஃபார்மேட் அதாவது மாடுலர் அரித்மெட்டிக் கான்செப்ட்ல பேசிக் ஃபார்மேட்டோட ரூல்ஸை பேஸ் பண்ணி நம்ம இது கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் மாடுலர் அரித்மெட்டிக் இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அப்போ அந்த ரூல்ஸ் புரிஞ்சுதுன்னா இந்த ப்ராப்ளம் பண்ணுறது ஈஸி. இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் தேர்ட் ரூல் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது நீங்கள் அதை பார்த்துட்டு அந்த வீடியோ செக் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். இப்போ ஆன்சர் என்ன? இப்போ ஃபர்ஸ்ட் சப் கொஸ்டின் வந்து 67 பிளஸ் எக்ஸ் இஸ் கான்குரண்ட் டு 1 மாடுலோ 4. இப்போ இந்த எக்ஸில் என்ன வேல்யூ வரும் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஒரு வேல்யூ இந்த 67 கூட ஆட் பண்ணும்போது இந்த எக்ஸ் வேல்யூ ஆட் பண்ணும்போது ஒரு நம்பர், அந்த நம்பரை 4ஆல் டிவைட் 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 1 வரணும். அப்போது இந்த அரித்மெட்டிக் மாடுலர் அரித்மெட்டிக்கை பேஸ் பண்ணி அந்த ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளம்க்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ரூல் வந்து தேர்ட் ரூல், அதாவது a மைனஸ் பி இஸ் கான்க்ரூயன்ட் டு 0 mod n. இதில் ஏன்றது 67, பின்றது 1, என்னன்றது 4. இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற ரூல் வந்து இதுதான். இப்போது இங்கே a வந்து 67 மைனஸ் b, அதாவது இந்த பியை இங்கே எடுக்க போகிறோம். ஓகே, இந்த வேல்யூ b, இதை வந்து லெஃப்ட் சைடில் எடுக்கும்போது இந்த ப்ளஸ் எக்ஸ் அப்படி எழுதிட்டு இந்த மைனஸ் வந்து இங்கே வரும்போது இந்த மாதிரி ஆகும். இப்போது கான்க்ரூயன்ட் டு 0 mod இந்த 0 mod n, nக்கு பதிலாக இங்கே 4 இருக்கு, கரெக்ட்? இப்போ 67ல் 1 மைனஸ் பண்ணும்போது 66, இந்த எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கான்க்ரூயன்ட் டு 0 mod 4. இப்போ நாம இந்த 66-ஐ 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, பட் அது கூட என்ன நம்பர் ஆட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 ஆகும் அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 66-ஐ 4ஆல் டிவைட் பண்ணுவோம். 66-ஐ 4ஆல் டிவைட் பண்ணும்போது 1 4 is 4, ரிமைனிங் 6 minus 4 2, 26. 1 4 is 4, 2 4s are 8, 3 4s are 12, 4 4s are 16, 5 4s are 20, 6 4s are 24. இங்கே ரிமைண்டர் 2 இருக்கு. ஓகே, இப்போ பட் நமக்கு இங்கே ரிமைண்டர் 0 தான் வரணும். இப்போது என்ன நம்பரை இங்கே ஆட் பண்ணும்போது எக்ஸில் போடும்போது நமக்கு அது கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும் அப்படின்றத செக் பண்ணணும். இப்போது சப்போஸ் இந்த 2-ஐ 66 கூட ஆட் பண்ணும்போது 68 கிடைக்கும். அந்த 68-ஐ வந்து 4ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ண முடியும். அப்படி பண்ணால் 0 வரும், கரெக்ட்? அதாவது இந்த 2 இங்கே ஆட் பண்ணுறோம். 68-ஐ 4ஆல் டிவைட் பண்ணும்போது 1 4 is 4, 6 minus 4 2, 2 8, 28, 7 4s are 28, ரைட்? இப்போ இங்கே ரிமைண்டர் 0. நமக்கு இந்த ரூல் யூஸ் பண்ணும்போது இந்த ரிமைண்டர் வந்து 0 தான் வரணும். ஓகே, இப்போ இந்த 0ல் 0 வரணும்னா இந்த 66 கூட 2 ஆட் பண்ணால் தான் 68 வரும். 68 போட்டால் தான் 0 ரிமைண்டர் வரும். அப்போது நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன? இந்த 2.
எக்ஸோட வேல்யூ என்ன 2. 66 plus x வேல்யூ 2 equals 0 mod n. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ x வேல்யூ என்ன x equal to 2. இதுதான் இந்த எக்ஸுக்கான வேல்யூ. ஓகே, இது ஈஸி தான். அந்த ரூல் நமக்கு ஞாபகம் இருக்கணும். அதே மாதிரி அதை எப்படி பண்ணணும் அப்படின்ற கண்டிஷன்ஸ் ஞாபகம் இருக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் சப் கொஷனுக்கான ஆன்சர். இப்போ செகண்ட் சப் கொஷன் என்னன்னு பார்ப்போம். இதுதான் செகண்ட் சப் கொஷன். 98 is congruent to x plus 4 modulo 5. இதில் யூஸ் பண்ணுற ரூல் வந்து சேம் தான். a minus b congruent to 0 mod n. இந்த சேம் ரூல் தான் அப்ளை பண்ண போகிறோம். இங்கே a என்ன 98, n வந்து 5, b x plus 4. இப்போ இந்த a minus b, a வந்து 98 மைனஸ் இந்த x plus 4 வந்து லெஃப்ட் சைடு வரும்போது இந்த ப்ளஸ் x plus 4 வந்து மைனஸ் ஆயிரும். இப்போ x plus 4 equal congruent to 0 mod 5. ஓகே, அப்போ இங்க 98 minus x, 98 மைனஸ் அதுக்கப்புறம் இங்கே -4 வரும். is congruent to 0 mod 5. இங்கே 98ல மைனஸ் சப்ராக்ட் பண்ணும்போது 94 வரும். 94 மைனஸ் எக்ஸ், மைனஸ் எக்ஸ் congruent to 0 mod 5. இப்போ இங்கே 94-ஐ 5ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, 94-ஐ 5ஆல் டிவைட் பண்ணும்போது கண்டிப்பாக 0 வரணும். பட் இங்கே 94 வச்சு பண்ணும்போது வராது. பட் எந்த நம்பர் அது கூட ஆட் பண்ணும்போதோ மைனஸ் பண்ணும்போதோ ஒரு நம்பர் கிடைக்கும்ல, அந்த நம்பர் வச்சு ட்ரை பண்ணும்போது 0 கண்டிப்பாக வரணும். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆகணும். ஃபர்ஸ்ட்டில் என்ன பண்ணணும்னா 94-ஐ 5ஆல் டிவைட் பண்ணணும். 94-ஐ 5ஆல் டிவைட் பண்ணும்போது 1 5 is 5, 9 minus 5 4, this 4, 1 8 5s are 40, 8 5s are 40. இப்போ 44 minus 44, right? இங்கு 0 0 வரல ரிமைண்டர். அப்போ இந்த 94 கூட எதை வந்து மைனஸ் பண்ணாலும் ப்ளஸ் பண்ணாலும், இப்போ இங்கே நமக்கு மைனஸ் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். 94ல் 4 மைனஸ் பண்ணும்போது 90 வரும். கரெக்டாக மைனஸ் பண்ணும்போது இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் பண்ணுறோம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். 94ல் 4 மைனஸ் பண்ணும்போது 90. இப்போது 90-ஐ 5ஆல் டிவைட் பண்ணும்போது இஸ் கம்ப்ளீட்டாக வகுப்படும், டிவைட் பண்ண முடியும். ரிமைண்டர் வந்து 0வாக இருக்கும். 1 5 is 5, 9 minus 5 4, 40, 8 5s are 40. இப்போ இங்கே ரிமைண்டர் 0 வந்திருக்கு. அப்போது இந்த எக்ஸ் வந்து இங்கே ஆல்ரெடி நமக்கு டிவிடெண்ட் வந்து 90 இருக்குது. 90 இருந்தால் தான் அது வந்து 0 வருது. அப்போது நம்ம 94ல் இருந்து என்ன பண்ணால் 90 வரும்? 4-ஐ வந்து மைனஸ் பண்ணலாம். அப்போது 94 minus 4 congruent to 0 mod 5. இப்போது இதில் நமக்கு எக்ஸ் என்ன கிடச்சிருக்கு? 4. கரெக்ட். எக்ஸோட வேல்யூ என்ன? 4. ஆன்சர் வந்து 4. ஓகே, எக்ஸ் ஈக்குவல் 4. ஃபர்ஸ்ட் சப் கொஷனில் ஆன்சர் வந்து எக்ஸோட வேல்யூ 2, இதில் எக்ஸோட வேல்யூ 4. அங்கே ஆட் பண்ணுவோம், ஏன்னா இந்த இடத்துல ப்ளஸ் இருந்துச்சு. இப்போது இங்கே மைனஸ் பண்ணுறோம், ஏன்னா இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. ஆன்சர் வந்து 4. இவ்வளோ தான். இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் பேசிக் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் தான், அந்த ரூல்ஸ்லாம் தெரிஞ்சிருந்தால் இந்த ப்ராப்ளம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அவ்வளோதான். This much I had in this video. I hope this video helpful. If you found this video helpful, hit like button, share it with your friends and subscribe to the channel Blackboard Techniques for more updates. We'll see you in another video. Until then, Shiny signing off.